ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து முகமது இஸ்மாயில். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் டிசைன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அப்புறம் வந்து பேசிக் சிவில் இன்ஜினியர்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியருக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோகேடோடைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடலான்ற மைண்ட் செட்டில் இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆட்டோகேட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இப்போது ரீசெண்டாக வந்த விஷயங்கள் தான், அதாவது 2000லேருந்து வந்த விஷயங்கள் தான் இது இந்த ஆட்டோகேடுன்ற ஒரு விஷயமே. அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த டிராஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வரும் பார்த்திங்களா, டிராஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ ஸ்கேல் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு மீட்டர் அப்படின்றத ஒரு எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு ட்ராயிங் மாதிரி அந்த டிராஃப்டரில் டிசைன் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி காலத்தில். பெரிய பெரிய டேம், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டிராஃப்டரை யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு சாஃப்ட்வேராக சிஸ்டமில் யூஸ் பண்ணி சிம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆட்டோகேட். இதில் வந்து நம்ம 2D அண்டு 3D டிசைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். இந்த ஒரு வேளை 3D பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்டீரியர் ரெண்டரிங் டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நெக்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லூமியான், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்சப்பில் வீரே கொடுத்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 3ds மேக்ஸு, என்ஸ்கேப், இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ரெண்டரிங்க்கு. ஸோ ஆட்டோகேடை யூஸ் பண்ணி நம்ம 2D அண்ட் 3D பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து ஆட்டோகேட் வந்து 2D மட்டும்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைடாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2Dக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்னாலே நம்மளோட ஆட்டோகேட் தான். ஸோ இந்த ஆட்டோகேடை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளாகவே என்னோடய மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆட்டோகேட் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே யூடியூப்பில் சர்ச் பண்ண பார்க்கும்போது இங்கிலீஷ், அந்த ஹிந்தி, இந்த மாதிரியான விஷயத்தில் தான் இருக்குது. தமிழ்லையும் நிறையா டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. பட் ஷார்ட் கீ கொடுக்குற மாதிரியோ நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரியான டுட்டோரியல் நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டான விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு பர்சன் பிளான் போடுறாங்க அப்படின்னா அந்த பிளானை எப்படி 45 மினிட்ஸில் போட முடியும், 30 மினிட்ஸில் எப்படி போட முடியும், இந்த ஃபாஸ்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். எல்லோரும் சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் போக போக நமக்கு இந்த டிசைன் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அந்த ஷார்ட் கீஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுடைய டைம் வந்து குறைக்க முடியும். ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஆட்டோகேட் கோர்ஸில் வந்து ஃப்ரீயாக தமிழில் தான் வந்து ஸ்பீச் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லை. என்னோட முதல் பர்பஸ் என்ன அப்படின்னா, தமிழில் இந்த மாதிரியான வீடியோஸ் கிடையாது. இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஹிந்தியில் நிறையா வீடியோஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறது தமிழ் பர்சன், தமிழ் இன்ஜினியர்ஸ் எல்லாம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் நிறையா வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டாக வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒருத்தங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். தமிழ் பேசக்கூடியவங்களுக்கும் நல்ல தெளிவான ஒரு டிசைன் வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஒரு கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். ஸோ ஆட்டோகேட் அப்படின்றது வந்து நார்மலாக ஒரு பேப்பர் மாதிரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸுன்றது வந்து நம்மளோட மைண்டு என்ன யோசிக்குதுன்றது தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் வரைய போகிறேன், ஒரு சர்க்குலர் வரைய போகிறேன், என் மைண்டு சொல்கிறத அதை நான் ஆட்டோகேடில் வந்து டைப் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் கமெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய மைண்டும் அந்த கமெண்ட்டும் நான் ஈக்குவலாக ஒன்றா யோசிக்கிறேன். ஸோ என்னோடய ஹேண்டு தான் மவுஸ் யூஸிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். என் ஹேண்டு எப்படியோ அதே மாதிரி தான் ஆட்டோகேடுக்கு மவுஸுமே. ஸோ இந்த 2 கான்செப்ட் தான், அதாவது நார்மல் பேப்பர் தான் இந்த ஆட்டோகேடோடைய இன்டர்ஃபேஸு. கமெண்ட் எல்லாமே வந்து என் மைண்டு தான், என் மைண்டு எதுவோ அதுதான் கமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மவுஸுன்றது, அந்த மவுஸ் கண்ட்ரோல் என்னோடய ஹேண்டு கண்ட்ரோல். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ண போகிறேன், என் ஹேண்டு என்ன சொல்லுதோ அதை நான் மவுஸில் சொல்லணும். ஸோ இதுதான் ஒரு ஆட்டோகேடோடைய பேசிக்கான திங்ஸ். ஸோ கமெண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு, அந்த மவுஸ் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே. மவுஸ் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மவுஸ் கண்ட்ரோலை ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லோரும் ஹேண்டில் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ இனிமேல் டே பை டே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஆட்டோகேடோடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ட்ராயிங் எப்படி போடுறது, என்னென்ன, அதாவது ஒரு கமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டால் லைன் மட்டும் கமெண்ட் இல்லை, அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஒரு பாலிலைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிலைனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஃபில்லட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃபில்லட் கமெண்ட்டில் நிறையா விஷயம் இருக்குது. ஸோ ரொம்ப
ரொம்ப விரிவாக தான் நம்ம அந்த கமெண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ப்ராப்பரான டுட்டோரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப்ஸில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 3-4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட்ஸ் பேசிக் செட்டிங்ஸ்னால் என்ன, நார்மலாக ஒரு பிளான் வரைகிறது எப்படி, ஒரு 30 மினிட்ஸில் ஒரு டிராயிங், ஒரு பேசிக்கான ஒரு டிராயிங் வரைகிறது எப்படி, அதுக்கான கமெண்ட் இதெல்லாம் போதும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். அதை நான் என்னோடய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பை டே இல்லைனா அதை நான் ரீபோஸ்ட்டும் பண்ண தயாராக இருக்குது. நான் ரீபோஸ்ட் அதை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து டுட்டோரியல் வீடியோஸும் போடுறோம் அப்படின்றதே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடுறோம். அதுக்கப்புறமா வந்து டிசைன்ஸ், இது 2D ஆட்டோகேடை மட்டும் போடுறதில்ல, 2D ஆட்டோகேட் அண்ட் ஒரு பிளான் வந்து எப்படி நம்ம பண்ணலாம், ஒரு வாஸ்துப்படி பிளான் எப்படி பண்ணலாம், எவ்வளோ மீட்டரில் இருந்தால் ரூம்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து நம்ம பண்ண முடியும், பக்காவாக இருக்கும், ஒரு பெட்ரூம்னால் எவ்வளோ சைஸ் கண்டிப்பாக தேவை, ஒரு டாய்லெட்னால் எவ்வளோ சைஸ் தேவை, ஒரு மாடர்ன் கிச்சன் பண்ண போகிறோன்னா எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ணணும், இந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதை நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் சிவில் இன்ஜினியர்லேருந்து ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியருக்கு மாறணும்னு நினச்சிங்கப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்ட் சிவில் இன்ஜினியராக மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளை விட எக்ஸ்பர்ட்டான விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பர்ட்டுன்ற ஃபீல்டு எதுலேயுமே கிடையாது. இன்ஜினியர் ஃபீல்டே வந்து ஒரு கடல் மாதிரி. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம், அதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ.